Hello viewers, welcome to NP Max. இந்த வீடியோவில் exercise 6.2 question number 3 பார்க்கலாம். To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. ஒரு மேன் வந்து ஹவுஸோட அவுட் சைடில் நின்று ஒரு விண்டோவோட டாப் அண்ட் பாட்டமை வியூ பண்ணுறாங்க. டாப்பை வந்து 60 டிகிரிலையும் பாட்டமை 45 டிகிரிலையும் வியூ பண்ணுறாங்க. ஓகேவா? If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, அந்த மேனோட ஹைட் கொடுத்துருக்காங்க 180 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால்ங்கிறது சுவர். அந்த செவத்துலேருந்து வால்லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அவையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ, அந்த விண்டோவோட ஹைட்டு தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ரூட் 3யோட வேல்யூ வந்து 1.732 அப்படிங்கிறத அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கொஷின்லேருந்து நம்ம வந்து டயக்ராம் வந்து ட்ரா பண்ணலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டுக்கு அவுட் சைடு வெளியில், ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டுக்கு அவுட் சைடில் நின்று வெளியில் நின்று அவங்க வீட்டு ஜன்னல் பார்க்குறாங்க. ஓகேவா? விண்டோவை வியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த விண்டோ அவங்க வீட்டோட வாலில் விண்டோங்கிறது டாப்பில் தானே இருக்கும். ஸோ டாப்பில் வால் இது விண்டோ. ஓகேவா? ஸோ வியூ பண்ணுறாங்க. டாப்பை வந்து எத்தனை டிகிரியில் வியூ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 60 டிகிரியில் வியூ பண்ணுறாங்க அண்டு பாட்டமை 45 டிகிரியில் வியூ பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வியூ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கீழே வந்து பாட்டமில் இங்கே வந்து தரையில் நிற்கிறாங்க. ஸோ வியூ இது தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாப்பை வந்து 60 டிகிரி அண்டு பாட்டமை 45 டிகிரியில் வியூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து இந்த மேனோட ஹைட் கொடுத்துருக்காங்க. மேனோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 180 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் தரை. ஸோ அந்த தரையில் ஒரு மேன் நிற்கிறாங்க. இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து தரையில் வந்து நிற்கும்போது நம்ம வீட்டுக்கு வெளியில் நிற்கிறோம். ஸோ நம்ம வந்து வீட்டு ஜன்னலை வந்து வியூ பண்ணுறோம். டாப்பை வந்து 60 டிகிரிலையும் பாட்டமை 45 டிகிரிலையும் வியூ பண்ணுறோம். அண்டு மேனோட ஹைட் கொடுத்துருக்காங்க 180 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த விண்டோவோட ஹைட்டு தான் வியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த விண்டோவோட ஹைட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், கிவனில் நெக்ஸ்ட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த வால்லேருந்து 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டிஸ்டன்ஸில் அவே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வால்லேருந்து இதுதான் வால். ஸோ இதுலேருந்து வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த மேன் வந்து ஸ்டாண்டிங்கில் நின்று வியூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு இது A, B, C அண்டு D. நம்ம ஹைட் ஆஃப் த விண்டோவோட ஹைட்டு தான் வியூ பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த ஹைட் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து இதோட வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு tan 45 டிகிரி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதான் ரைட் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு 45 டிகிரி ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு வந்து BC. இந்த BCக்கு எக்ஸுங்க நமக்கு தெரியாது இல்லையா, எக்ஸ்னு டினோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹைட்டு நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ ஹச்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ABCயை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இன் ட்ரையாங்கிள் ABC. ஸோ எப்பவுமே வந்து மிடில் வந்து ரைட் ட்ரையாங்கிள் வர மாதிரி நீங்கள் வந்து லெட்டர் ரைட் பண்ணிக்கோங்க. எந்த லெட்டர் வேணாலும் போடலாம். PQR ABC எந்த லெட்டர் வேணாலும் MN எது வேணாலும் போடுங்க. அந்த மிடில் வந்து இந்த ரைட் ட்ரையாங்கிள் லெட்டர் வர மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கணும். இதில் tan. ஸோ tan θ ஈக்குவல் டு இந்த 45 டிகிரிக்கு இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடுங்கிறது என்னது BC அண்ட் அட்ஜசன்ட் சைடுங்கிறது AB. ஸோ இந்த 180 இருக்கு இல்லையா, அந்த 180ங்கிறது நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. மேனோட ஹைட் நமக்கு கிவன் கொஷின் அண்ட் ஆன்சருக்கு வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ 180 நீங்கள் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஸோ tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுங்கிறது BC டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுங்கிறது AB ஃப்ரம் த டயக்ராம். இதை பாருங்கள், tan θவோட வேல்யூ என்ன அப்படின்னா 45 டிகிரி அண்டு பிசிங்கிறது நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அண்டு ஏபிங்கிறது நமக்கு அட்ஜசன்ட் சைடுங்கிறது தெரியும். என்ன அப்படின்னா 5. tan 45 டிகிரியோட வேல்யூ 1 x/5. இப்போ x/5 இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ x is equal to 1 5 5. இப்போ எக்ஸோட வேல்யூ 5.
ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க. தட் மீன்ஸ் பிசியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக நீங்கள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏசிடிங்கிறது கன்சிடர் பண்ணக்கூடாது. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தவரையும் இந்த ரைட் ட்ரையாங்கிளை மட்டும்தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து இந்த ஃபுல் சைடு வந்து நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இதில் உள்ள இந்த ஹாஃப் சைடு சிடிங்கிறது ஹைட் ஆஃப் த விண்டோங்கிறது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிங்கிறதுல ஆப்போசிட் சைடு tan தீட்டா போட போகிறோம். தீட்டாங்கிறது 60 டிகிரி அண்ட் ஆப்போசிட் சைடுங்கிறது பிடி, அட்ஜசன்ட் சைடுங்கிறது ஏபி. இன் ட்ரையாங்கிள் ஏபிடியை கன்சிடர் பண்ணுங்கள். இதில் tan தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 60 டிகிரி. பிடிங்கிறது நமக்கு டிவைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பிடிங்கிறது எக்ஸையும் ஹைட்டு இந்த விண்டோவையும் இந்த வாலையும் ஆட் பண்ணால் தான் இந்த பிடிங்கிற ஹோல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஹைட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸு ப்ளஸ் ஹச்சு. ஸோ ஹச்சு தான் ஆக்சுவலாக நமக்கு வேணும். எக்ஸுங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் ஹைட்டோட வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பிடிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸையும் ஹைட்டு ஹச்சையும் இந்த விண்டோவோட ஹைட்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது. ஓகேவா? அப்போ பிசி ப்ளஸ் சிடி அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ நம்ம எக்ஸு ஹச்சு எடுத்துருக்கனால எக்ஸு ஹச்சுன்னு நம்ம அங்கே ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸு ப்ளஸ் ஹச்சு. ஸோ அந்த பிடிங்கிறது எக்ஸையும் ஹச்சையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். அண்ட் ஏபிங்கிறது நமக்கு 5 மீட்டருங்கிறது நமக்கு தெரியும். tan 60யோட வேல்யூ என்ன அப்படின்னா √3 எக்ஸ் ப்ளஸ் ஹச் டிவைடட் பை 5. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × √3 5 √3. எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னாக்கா 5 ப்ளஸ் ஹச்சு. நெக்ஸ்ட்டு 5 √3. இந்த 5 வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வரும்போது மைனஸில் வரும். ஸோ -5 ஈக்குவல் டு ஹச்சு. இதுலேருந்து 5 2 காமனாக வெளியிடுங்க. ஸோ 5 வெளியெடுத்தீங்க அப்படின்னா √3 - 1. இங்கே √3யோட வேல்யூ கிவனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5 × √3யோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 1.732ங்கிறது கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. -1. ஸோ 1.732லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த 1 ரெண்டும் மைனஸ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 5 × 0.732 வரும் ஈக்குவல் டு ஹச். இப்போ ஹச்சோட வேல்யூங்கிறது 5ஐயும் 0.732வையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடச்சிரும். பாருங்கள், ஹச் இஸ் ஈக்குவல் டு 0வையும் 732வையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10. 10க்கு 0 பேலன்ஸ் 1. 5 3s are 15. 15 plus 1 16 பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 5 7s are 35. 35 plus 1 36. வந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னாக்கா 3.660 வரும். ஸோ அப்போ ஹைட் என்ன அப்படின்னாக்கா therefore height of the window அப்படின்னு ரைட் பண்ணி 3.66 மீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.